வணக்கம். இன்றைய தினமும் முக்கியமான செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரித்தானியா சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்களை பிரித்தானியாவிற்குள் வருவதற்கான தடையை விதித்திருந்தது இல்லையா? இது தொடர்பில் இப்பொழுது சிங்கள தரப்பு தன்னுடைய எதிர்வினைகளை ஆற்ற ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னதைப் போல அரசு தரப்பில் இருந்தும் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் இருந்தென்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் யுத்தத்தை நடத்திய இராணுவ தளபதியாக கருதப்படுகின்ற சரத் பொன்சேகாவும் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருக்கின்றார். அதிலும் உண்மையில் யுத்த குற்றங்களிலே அல்லது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் மறுபுறத்திலே ஜெகத் ஜாசூரி மற்றும் வசந்த கருணாகுட என்கின்ற இந்த இரண்டு பேரும் யுத்தம் இடம்பெறுகின்ற வேளையிலே முன்னணியில் நின்று செயல்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பின்னரங்கிலே இருந்து செயல்பட்டவர்கள். எனவே அந்த பகுதிகளில் ஏதாவது குற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்று தனக்கு தெரியாது. ஆனால் யுத்தத்தை நடத்தியவனாக, யுத்தத்தினுடைய முன்னரங்கில் இருந்து செயல்படுத்தியவனாக தனக்கு சில விடயங்கள் தெரியும். குறிப்பாக சவேந்திர சில்வா போன்றவர்கள் யுத்தம் இடம்பெறுகின்ற காலகட்டத்தில் முன்னணியில் இருந்து பணியாற்றியவர்கள். அவர்கள் எந்தவிதமான மனித உரிமை மீறல்களிலும் யுத்த குற்றங்களிலும் ஈடுபடவில்லை என்று தமிழர் தரப்பினால் தொடர்ச்சியாக ஒரு மனித உரிமை மீறியவராக யுத்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படுத்தப்படுகின்ற முன்னாள் ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே கடந்த காலங்களில் சொன்னதைப் போல சிங்கள தரப்பினுடைய அரசு தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இப்படியான ஒரு பொது விடயம் என்று வருகின்ற வேளையிலே தாங்கள் ஒன்றாக நின்று கொண்டு தமிழர் தரப்பை எதிர்ப்பதிலே ஐக்கியப்பட்டு நிற்கிறார்கள் என்பதிலே சரத் பொன்சேகாவினுடைய இந்த கருத்தின் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறத்திலே முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கமன்பிலவும் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த விருப்பின் பேரில் பணியாற்றியதாக இல்லை, அல்லது சொந்த வெறுப்புக்காக பணியாற்றியதாக அல்ல. அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய அல்லது தங்களுடைய இராணுவ தளபதிகளினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயல்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய சொந்த வெறுப்புக்காக செயல்பட்டதாக இல்லை என்கின்ற இன்னும் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கின்ற ஒரு விடயத்தையும் உதய கமன்பில சொல்ல வருகிறார். மறுபுறத்திலே இவர் ஜனாதிபதிகள் தான் இந்த யுத்த குற்றங்கள் ஈடுபடுகிறார் என்பதை சொல்லாமல் சொல்லியிருப்பதாக நாங்கள் இதை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழர் தரப்பு இதுபோன்ற கருத்துக்களை எப்படி பாவித்துக் கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மறுபுறத்திலே அரசு தரப்பிலே இதுவரைக்கும் இது தொடர்பில் எந்த விதமான ஒரு கருத்து முன்வைக்கப்படவில்லை என்று விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் இது போன்ற விடயங்கள் வந்தால் உடனடியாக எகிரி குதித்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய விமல் வீரவன்சன் ஒரு சில நாட்கள் கழித்து இப்பொழுது தன்னுடைய எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக இந்த அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவினுடைய அரசாங்கம் இதுவரைக்கும் இது தொடர்பில் எந்த விதமான கருத்தினையும் சொல்லவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் நேற்றைய தினமே நான் அனுர தரப்பினுடைய விளக்கம் தொடர்பாக உங்களோட காணொலிகளை பேசியிருந்தேன். எனவே இது தொடர்பாக விமல் வீரவன்ச முழுமையாக அறிந்திருக்கவில்லையா என்று தெரிகிறது, அல்லது ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லோருமே ஒன்றாக இருக்கிறோம் என்கின்ற கருத்தினை அவர் மூலமாக சொல்ல வருகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பிரித்தானியா தடை செய்திருக்கக்கூடிய 5 பேர் உள்ளிட்ட விவகாரத்திலே சிங்கள தரப்பு ஒன்றாக இருக்கிறது. கருணாகூட அதைத்தான் சொல்கிறார். கருணாகூட இது ஒரு நகைச்சுவையான ஒரு விடயமாக இருக்கிறது, ஒரு முட்டாள்தனமான முடிவை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்கின்ற கருத்தை அவர் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். அவை ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள், குற்றம் சாட்டியவர்கள் மீது இந்த கருத்தை முன்வைக்கின்ற வேளையிலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமர் உருத்திரகுமாரன் இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானியா மனித உரிமைகள் பேரவையில் ஒரு தீர்மானத்தினை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமராக தன்னுடைய பணியை அல்லது பதவியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உருத்திரகுமாரன் அவர்கள் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இதுபோன்ற விடயங்கள் வருகின்ற வேளையிலே அறிக்கைகள் வாயிலாக, கருத்துக்கள் வாயிலாக தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் அல்லது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தி வருவது தெரிந்திருக்கின்ற விடயம். அது மாத்திரமில்லாமல் திரு உருத்திரகுமாரன் அவர்களுக்கு தெரியும், பல பொது விடயங்களிலே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன் நேரடியாக. அதுபோன்ற பொது விடயங்களிலே நீங்கள் பங்களித்துக் கொண்டு வந்திருந்தீர்கள். ஆனால் இடைநடுவில் அந்த பொது விடயங்களிலிருந்து நீங்கள் காணாமல் போயிருந்தீர்கள். எனவே மீளவும் இதுபோன்ற கருத்துக்களோடு நீங்கள் நின்று விடாது உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக உங்களோடு பேசுகின்ற வேளையிலும் அதற்கான பல உறுதிமொழிகளை வழங்கியிருந்தீர்கள். ஆனால் பின்னாட்களில் உங்களை தொடர்பு கொள்வதே முடியாமல் போயிருந்தது. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதல்ல, ஆனால் அந்த பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பொறுப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமராக தொடர்ந்து பதவி வகிக்கின்ற உங்களுக்கு இருக்கிறது என்பதை ஒரு தமிழனாக ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதே போல அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த பிரித்தானியா மனித உரிமைகள் பேரவையில் இதை கொண்டு வர வேண்டும் ஒரு தீர்மானம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு புலம்பெயர் தேசத்தினுடைய அமைப்புகள், நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உட்பட புலம்பெயர் தேசத்தினுடைய அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதும் இதில் மாற்று கருத்து இல்லை என்று நம்புகிறேன்.
மறுபுறத்திலே கருணா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதன் மூலமாக கிழக்கிலே பல பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு எப்படி சொல்வது, ஒரு கள்ளமான உடன்படிக்கை இருக்கிறது என்கிற தொனிப்பொருளே தான் விநாயகமூர்த்தி முரளிதரன் இதை சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக சாணக்கியன் போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கிழக்கிலே ஊழல் இல்லாமல் போவதற்கும் அல்லது இந்த அரசாங்கம் திறமையாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் சாணக்கியன் போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கருணா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களிலே கொஞ்சம் விலகி இருந்த கருணா இப்பொழுது இந்த தமிழர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல கடந்த காலங்களில் சில செயல்பாடுகள் இடம்பெறுகின்ற வேளையில் முஸ்லீம் தரப்பு காணிகளை அபகரிக்கின்ற வேளையிலும் சரி அல்லது வெவ்வேறுபட்ட விடயங்களிலும் சரி சாணக்கியன் முன்னிற்கின்ற பொழுது கருணா அமைதி காத்திருந்தார் என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். மறுபுறத்திலே ஊழல் சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற வேளையில் அப்படி சாணக்கியன் ஏதாவது ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது தொடர்பில் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டாக இருந்தால் புறம் தள்ளப்பட வேண்டும். அதே போல அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டாக இருந்தால் இது சாணக்கியனாக இருந்தாலும் சரி விசாரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அங்கே உருவாகும். இதன் மூலமாக இந்த கருணாவினுடைய இந்த கருத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழர் தரப்பில், ஏனென்றால் ஏற்கனவே இந்த கிழக்கிலே ஊழல் தொடர்பாகத்தான் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார். வியாழேந்திரனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷவோடு இணைந்து செயல்பட்ட ஒருவர். இதே போலத்தான் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே வருவதற்கு முன்னர் சாணக்கியன் மஹிந்த ராஜபக்ஷவோடு இணைந்து செயல்பட்ட ஒருவர். எனவே இது போன்ற ஒரு அடிப்படைகளை வைத்துக்கொண்டு அடுத்ததாக சாணக்கியன் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை. இவைதான் இன்றைய தின முக்கியமான செய்திகள். மீண்டும் உங்களை சந்திக்கலாம். நன்றி.